நாட்டிலே உட்காந்துட்டார். இவரோட படைகள் தான் திருப்பி கங்கை வரலாம் போய் ஏற்கனவே இவனுங்க வந்து செட்டப் ஏதாவது ஒரு டைப் போட்டிருப்பாங்கல்ல, பக்கத்தில் இருக்க வங்க தேசம், கலிங்க தேசம், ஒட்ட தேசம்னு எல்லா எங்கெல்லாம் டைப் இருக்குதுன்னு பார்த்தா அவனெல்லாம் போல அடிச்சு காலி பண்ணுன்னு எல்லாரையும் அடித்து காலி பண்ணிட்டு மருமகனுக்கு ஃப்யூச்சரில் கூட அந்த இடத்துல எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாதுன்ற அளவுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணுறாரு. பண்ணி வச்சுட்டது மட்டும் இல்லை, அவங்க அப்பா காலத்திலேயே ஜெயிக்க முடியாமல் இருந்ததுன்னு சொன்னேனே மானிய கேடம், அந்த மானிய கேடத்தையும் அப்போ தான் ஜெயிக்கிறார். ஜெயிச்சுட்டு வந்துட்டார். வந்தவர் கங்கை கொண்ட சோழபுரம்லாம் அவர் பேர் வைக்கலை. நம்ம பார்த்த அந்த தமிழ் பகுதி கல்வெட்டு என்ன சொல்லுது, முடிகொண்ட சோழபுரத்து சனி மண்டபத்தில் அமர்ந்திருந்தேன். முடிகொண்ட சோழபுரம் தான் அதுக்கு பேர் வச்சுருந்துருக்கார். முடிகொண்ட சோழபுரம்ன்ற என்னுடைய தலைநகரத்தில் என் அரண்மனையில் சனி மண்டபம், அதுக்கு அந்த மண்டபத்துக்கு சனி மண்டபம்னு பேர் வச்சுருந்துருக்கார். சனி மண்டபத்தில் அமர்ந்திருந்த போது இந்த பிடாரன் மகாபிடாரன் வந்து என்கிட்ட கேட்டார். அப்போ கொடுத்த தானம்னு எழுதி வச்சிருக்கிறார். அப்போ எத்தனை பொய் பாருங்கள். முதல்ல அதுக்கு அந்த ஊருக்கே பேர் வந்து கங்கை கொண்ட சோழபுரம் கிடையாது. கங்கையிலேருந்து தண்ணியில் கங்கை கொண்ட சோழபுரம்ன்ற பேரே கிடையாதுன்றப்போ, ஏன்னா அதோட பேர் முடிகொண்ட சோழபுரம் ராஜேந்திரன் காலத்தில்.